Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui, on va préparer une sauce qui s'appelle vindaloo. இன்னைக்கு விந்தாலி குழம்பு செய்யலாம் வாங்க. Pour faire cette sauce, je vais utiliser la pointe, l'échine et l'épaule de porc. இந்த விந்தாலி செய்கிறதுக்கு 3 விதமான பகுதி எடுத்து வச்சுருக்கிறேன் பன்னிக்கறியிலேருந்து. நான் கையில் காட்டுறேன் பாருங்களேன். அதாவது வாலுக்கு மேலே இருக்கிற ஒரு பகுதியும் கழுத்துக்கு மேலே இருக்கிற பகுதியும் தோள்பட்ட பகுதியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும், அழுத்தம் கொடுக்காத பகுதியாக இருக்கும். அதில் விந்தாலி செஞ்சால் சூப்பராக இருக்கும். J'ai sorti 2 barquettes de porc de 1 kg 502 grammes. 2 டப்பா பன்னிக்கறி எடுத்து வச்சுருக்கிறேன், 1,5 கிலோ அளவுக்கு இருக்குது. J'ai aussi sorti 6 grosses tomates du congélateur. 6 தக்காளி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 oignons, 2 வெங்காயம் et 5 gousses d'ail, 5 பூண்டு பற்கள். Je vais peler l'oignon et l'ail, puis je vais les couper en tout petits bouts. வெங்காயத்தையும் பூண்டையும் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க. Je vais aussi couper les tomates encore gelées. இந்த தக்காளியும் கட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் கறியை கட் பண்ணி வைங்க. Il faut aussi couper la viande et les réserver. Pour ce qui est du sel, j'ai mis au début 1 cuillère à café, puis j'ai rajouté 1 cuillère et demie. En tout, ça m'a fait 2 cuillères et demie de sel pour la totalité de la sauce. உப்பை பொறுத்த மட்டிலும் தோக்கம் 1 கரண்டி தான் போட்டேன், 1 டீஸ்பூனு. அதுக்கப்புறம் 1,5 டீஸ்பூன் போட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் குறைஞ்சிச்சின்னு போட்டேன். நீங்களும் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. Piment fort moulu 1 cuillère à café, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 cuillères à café de cumin moulu, 4 டீஸ்பூன் நெச்சரகத்தூள், demi cuillère à café de curcuma, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 cuillères à soupe de vinaigre blanc, 2 tablespoons வெள்ளைக்காடி. Voilà, tout est prêt. On va commencer à faire le vindaloo. எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ விந்தாலி செய்ய ஆரம்பிக்கலாம். Je vais mettre 1 cuillère à café de curcuma sur la viande coupée, puis je vais le laver à l'eau claire. Je vais bien rincer et laver à l'eau claire. Cette étape, on peut l'éviter vu que la viande elle était propre sous emballage. கறியை வந்து மஞ்சத்தூள் போட்டு நான் அலசி எடுக்கிறேன். ஆனால் இது நீங்கள் செய்ய தேவையில்ல, இங்கெல்லாம் கறி சுத்தமாக இருக்கும். ஏற்கனவே நான் கழுவி தான் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை நம்ம சும்மாவே தண்ணியில் காட்டி கழுவி எடுத்துக்கிட்டால் போதுமானது. Je vais écraser les graines de cumin entier avec mon mortier pilon. Si vous avez du cumin en poudre, ça fera l'affaire. Vous pourrez sauter cette étape et passer directement à l'étape suivante. நான் வந்து நச்சீரகத்தை அரைச்சி வைக்கல, அதனால தான் நான் கொஞ்சம் அரைச்சின்னு இருக்கேன். இங்கே அம்மிலாம் கிடையாது. இந்த இடிக்கிறத வச்சு நான் நசுக்கி எடுத்துட்டேன். அது இல்லாமல் வாசம் நல்லா இருக்கும்ல, நம்மளே அரைக்கிறது வாசம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே அரைச்சிருந்தால் வாசம்லாம் போயிடும். இப்போது ஒரு பாத்திரத்தை தூக்கி அடுப்பு ஆன் பண்ணி அதில் வச்சுருக்கேன். J'ai déposé une marmite sur le feu et je vais verser de l'huile. Pour commencer, je n'ai versé que 10 cuillères à café d'huile. தொடக்கத்துக்காக நான் வந்து வெறும் 10 கரண்டி டீஸ்பூன் ஒண்டி தான் நான் எண்ணெய் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் குறையும் போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவேன். இன்னும் கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றும் போது 5 கரண்டி ஊற்றுவேன். அதுக்கப்புறம் je vais encore verser en cours de cuisson 5 cuillères à café d'huile. Une fois que l'huile a chauffé, je vais mettre l'oignon et l'ail coupé et je vais les faire revenir. எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறியதும் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அதில் போட்டு நல்லா வதக்கணும். Lorsque l'oignon et l'ail sont à mi-cuit, je vais venir mettre les tomates coupées. வெங்காயமும் பூண்டும் பாதி வதங்கியதும் நீங்கள் வந்து அந்த தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். இங்கே நான் வந்து தக்காளி ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததை விட்டு கொஞ்சம் அதிகமாக தண்ணி விடும். நம்ம தக்காளி ஃப்ரெஷ்ஷான தக்காளி போட்டோன்னா அது இவ்வளோ தண்ணி விடாது, சீக்கிரமாக வெந்துடும். இது கொஞ்சம் லேட் ஆச்சு, ஏன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததை விட்டு கொஞ்சம் அதிகப்படியாக தண்ணி இருக்கும் அதில். Comme mes tomates sortent du congélateur, elles sont gorgées d'eau. Du coup, la cuisson est très longue. Je viens de rajouter 5 cuillères à café d'huile. இப்போ நான் 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். Il faut faire revenir l'ensemble un bon moment. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க, கொஞ்சம் நேரம் ஆகும் செவந்து வரத்துக்கு. Ici, je vous montre comment l'huile se sépare. C'est un bon signe. Donc, c'est bien cuit. À présent, on peut mettre les épices. இங்கே எண்ணெய் பிரிஞ்சு வரதை காட்டுறேன்.
அப்போ வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், பச்சை வாசனைலாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இந்த மசாலா தூளெல்லாம் போட்டுடலாம். Je rajoute tous les épices et je vais bien mélanger. இங்கே வந்து எல்லா மசாலா தூளையும் போட்டுட்டு நல்லா கலந்து விடுறேன். Pour faire le vindaloo, l'épice essentielle est le cumin. On doit sentir le cumin et c'est ça qui donne un bon goût. Il y aura le cumin et le vinaigre. Ces deux avec du tomate, ça donne un très bon goût. விந்தாலி குழம்பை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக நம்ம வந்து நச்சீரகத்தூள் போடுவோம். அந்த நச்சீரக வாசனையும் அந்த காடியோட புளிப்பு தன்மையும் அந்த வாசனையும் கூட தக்காளி அதிகப்படியாக போடுறது தான் விந்தாலி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விந்தாலியை நான் இன்றைக்கி காலையில் ஏந்திரிச்சு செய்கிறதுக்கு காரணம் என் மகளுக்கு கொடுக்குறதுக்கு. அவள் தூரமாக படிக்கிறா, இதை குட்டி குட்டி டப்பாவில் போட்டு கொடுத்துருவேன். அவள் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு என்றைக்கு தமிழ் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் அப்போ எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுவா. அவள் ஃப்ரெண்டு சர்க்கிள் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறா. அதனால் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே விந்தாலி குழம்பு நல்லா தெரியும். அந்த பேரும் தெரியும், அந்த டேஸ்ட்டும் தெரியும். இப்படி தான் ஒரு பையன் வந்து என்கிட்ட கற்றுக்கிட்டான். ஒரு வெள்ளைக்கார பையன் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் அவங்க வீட்டில் போயிட்டு கோழிக்கறியில் போய் செஞ்சுருக்கிறான். விந்தாலியை பொறுத்த வரைக்கும் கோழிக்கறியிலையோ இல்லைனா வந்து வேறு கறியில் செய்கிறதோட பன்னிக்கறி வயிறு பகுதி, லார் இருக்கிற பகுதி, அதே மாதிரி வாத்துக்கறி, இந்த மாதிரி கொழுப்பான கறிகளில் நீங்கள் செய்யும் போது அது டேஸ்ட்டே தனி. ஏன்னா அந்த லார் உருகி அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். என் பொண்ணுக்கு அந்த லார் பிடிக்கவே பிடிக்காது, அந்த கொழுப்பாக இருந்தால் பிடிக்காது. அவளுக்காக செய்கிறதுனால நான் இந்த மாதிரி கறி எடுத்து போட்டு செஞ்சுருக்கிறேன். இல்லைனா நீங்கள் லார் போட்டு செய்யுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லார் பகுதியில் செய்யும் போது தான் விந்தாலி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். J'ai mis la viande coupée et je vais rajouter 500 ml d'eau pour la cuisson. கட் பண்ண கறி அதில் போட்டுட்டேன். அதில் 500 ml தண்ணி ஊற்றிட்டேன். இது நல்லா கலரி விட்டு மூடி போட்டு வேக விட வேண்டியது தான். Je prépare cette sauce essentiellement pour ma fille qui fait des études ailleurs. Elle ramène ça dans des petites boîtes qu'elle va congeler chez elle. Et quand elle a envie de manger indien, elle va prendre ça. Elle va tout simplement décongeler, chauffer et manger. Je vous dis ça parce que normalement, le vindaloo, ça se fait avec beaucoup de couenne, de lard. Cette sauce faite avec du poitrine de porc est meilleure parce qu'il y a de lard dedans. Et lard qui va fondre dans la sauce donne un très bon goût. Et ma fille, elle n'aime pas la texture de lard. Et c'est pour ça que je n'ai pas mis dedans. Et j'ai préféré éviter ceci. Mais je trouve que c'est bien mieux avec de lard. Comme je vous ai dit auparavant, j'ai vérifié l'assaisonnement, il manquait du sel. Donc du coup, je rajoute le sel restant. Je vais commencer par mettre une seule cuillerée. Et maintenant, j'ai rajouté encore une cuillère et demie. Donc ça fait en tout 2 cuillères et demie de sel. நான் ஏற்கனவே சொன்னது போல தான் முதல்ல ஏற்கனவே ஒரு கரண்டி போட்டு ஆரம்பித்தேன். அப்புறம் நடுவில் டேஸ்ட் பண்ணி பார்க்கும் போது உப்பு ரொம்ப குறைஞ்சிச்சு. இன்னும் 1.5 கரண்டி போட்டிருக்கேன். மொத்தம் 2.5 கரண்டி போட்டிருக்கேன். உப்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே போடுங்க. அதிகப்படியான உப்பு தேவையில்லை. இப்போ முடிய போகுது, அதனால தான் காடி ஊற்றிடுறேன். முடியும் போது தான் காடி ஊற்றி கொத்தமல்லி கீரை கிள்ளி போட்டு முடிக்கணும். Voilà, le vindaloo va se terminer. C'est bon, c'est pour ça que je rajoute un peu de vinaigre. J'ai mis 2 cuillères à soupe de vinaigre blanc. Je vais finaliser avec un peu de coriandre fraîche. Moi, j'ai pas de coriandre fraîche. Je l'ai au congélateur. Donc, du coup, je vais mettre un peu de coriandre. Et c'est bon, c'est terminé. Ça sent bon, toute la maison sent bon. J'ai mis une photo du vindaloo au poulet réalisé par un jeune homme français de 20 ans. Si lui, il peut faire le vindaloo, pourquoi pas vous? Essayez, vous verrez, vous arriverez. C'est très facile à faire. இந்த வீடியோ கடைசியில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன். அந்த ஃபோட்டோ வந்து கோழியில் விந்தாலி செஞ்சு ஒரு வெள்ளைக்கார பையன் எனக்கு அனுப்புனது, நான் கற்றுக் கொடுத்ததில் அந்த ஃபோட்டோவை கடைசியாக போட்டிருக்கிறேன். அவனே செய்யும் போது ஏன் நீங்கள் செய்ய முடியாது, அவனுக்கு 20 வயசு தான், அவனே அருமையாக செய்கிறான். நீங்களும் செய்யுங்க, உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் போடுங்க. Merci les amis d'avoir vu cette vidéo jusqu'à la fin. Je vous dis à bientôt pour une prochaine vidéo. நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.